நண்பர்களே, உங்கள் கைகளை ஒருமுறை பாருங்கள். இந்த கைகளுக்குள் உலகையே மாற்றும் வலிமை இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? ஆனால் ஏனோ தெரியவில்லை. நீங்கள் ஒரு கூண்டுக்குள் அடைக்கப்பட்ட பறவையைப் போலவும் கூட்டத்தோடு கூட்டமாக ஓடும் ஒரு ஆட்டைப் போலவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களைச் சுற்றியிருக்கும் தோல்விகளும் மற்றவர்கள் உங்களைப் பற்றிச் சொல்லும் எதிர்மறை விமர்சனங்களும் உங்கள் காதுகளில் விழுந்து விழுந்து உங்களுக்குள் இருந்த அந்த பிரம்மாண்டமான ஆற்றலை தூங்க வைத்துவிட்டது. போதும் இந்த அடிமைத்தனம். சுவாமி விவேகானந்தர் ஒருமுறை சொன்னார், நீ ஆட்டுக்குட்டியல்ல, நீ ஒரு கர்ஜிக்கும் சிங்கம் என்று. நீங்கள் எப்போது உங்கள் பலவீனத்தை விஷம் என்று நினைத்து தூக்கி எறிகிறீர்களோ அந்த நொடியே வெற்றி உங்கள் வசப்படத் தொடங்கும். உங்கள் நரம்புகளில் ஓடுவது வெறும் இரத்தம் அல்ல, அது விவேகானந்தர் விதைத்த வீரத்தின் விதைகள். உங்களுக்குள் உறங்கிக் கொண்டிருக்கும் அந்த சிங்கத்தை தட்டி எழுப்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இதோ உங்கள் வாழ்க்கையை அடியோடு மாற்றி உங்களை ஒரு வெற்றியாளனாக உருமாற்றப் போகும் விவேகானந்தரின் அந்த 7 ரகசியங்கள். இந்த வீடியோ முடியும் போது நீங்கள் பழைய நீங்களாக இருக்க மாட்டீர்கள், புயலெனக் கிளம்பும் ஒரு புதிய மனிதனாக இருப்பீர்கள். இந்த ரகசியங்களுக்குள் நாம் செல்வதற்கு முன்னால் உங்களுக்குள் ஒரு வீரத்தீயை மூட்ட நான் விரும்புகிறேன். இந்த வீடியோவில் நான் சொல்லப்போகும் விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நீங்கள் நம்பினால் இப்போதே அந்த லைக் பட்டனை அழுத்தி உங்கள் ஆதரவை தெரிவியுங்கள். உங்கள் ஒவ்வொரு லைக்கும் எனக்கு பெரிய ஊக்கம். அதேபோல் இன்று முதல் நான் ஒரு வெற்றியாளனாகவே வாழ்வேன் என்கிற உறுதிமொழி உங்களுக்குள் இருந்தால் தயங்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் ஐ ஆம் அன்ஸ்டாப்பபிள் என்று இப்போதே டைப் செய்யுங்கள். உங்கள் எண்ணங்களுக்கு வலிமை அதிகம், அதை உலகிற்கு உறக்கச் சொல்லுங்கள். சுவாமி விவேகானந்தர் உலகிற்கு வழங்கிய முதல் மகா மந்திரம், பலமே வாழ்வு, பலவீனமே மரணம். நண்பர்களே, இதை வெறும் வாசகமாக பார்க்காதீர்கள், இது ஒரு வாழ்வியல் உண்மை. இந்த உலகம் ஒரு போர்க்களம். இங்கே வலிமை உள்ளவன் மட்டுமே நிலைத்து நிற்க முடியும். நீங்கள் உடல் ரீதியாக, மன ரீதியாக அல்லது அறிவு ரீதியாக பலவீனமாக இருந்தால் இந்த உலகம் உங்களை நசுக்கிவிடும். விவேகானந்தர் மிக தெளிவாகச் சொன்னார், எது உங்களை உடல் ரீதியாகவும் அறிவு ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பலவீனப்படுத்துகிறதோ அதை ஒரு விஷம் என்று கருதி உடனே ஒதுக்கித் தள்ளுங்கள். யோசித்துப் பாருங்கள், காலையில் எழ முடியாமல் உங்களை தடுக்கும் அந்த சோம்பேறித்தனம் பலவீனம். என்னால் முடியுமா என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளும் அந்த சந்தேகம் பலவீனம். அடுத்தவன் உங்களை பார்த்து சொல்லும் ஒரு கேலிப்பேச்சை கேட்டு அழுது கொண்டு அமர்ந்திருப்பது மரணத்திற்கு சமமான பலவீனம். உண்மையில் பாவம் என்பது எது தெரியுமா? உங்களை நீங்களே பாவி என்றும் பலவீனமானவன் என்றும் நினைப்பதுதான் மிகப்பெரிய பாவம். நீங்கள் சூரியனைப் போன்ற பிரகாசம் கொண்டவர்கள், ஆனால் தாழ்வு மனப்பான்மை என்னும் மேகங்கள் உங்களை மறைத்துக் கொண்டிருக்கின்றன. எழுந்து நில்லுங்கள், உங்கள் தோள்களை நிமிர்த்துங்கள். உங்களிடம் எல்லையற்ற ஆற்றல் இருக்கிறது. நான் எதற்கும் அஞ்சமாட்டேன் என்று சொல்லும் வீரனுக்குத்தான் இந்த உலகம் அடிபணியும். ஒரு மனிதன் பலசாலியாக இருப்பது என்பது வெறும் தசைகளை வளர்ப்பது மட்டுமல்ல, இரும்பை போன்ற நரம்புகளும் எஃகு போன்ற மன உறுதியும் கொண்டிருக்க வேண்டும். துன்பங்கள் வரும்போது ஒரு கோழையைப் போல ஓடி ஒளியாதீர்கள். அந்த துன்பத்தை நேருக்கு நேர் நின்று பாருங்கள். அது ஒரு நிழலைப் போல மறைந்து போகும். உங்கள் ஒவ்வொரு சொல்லும் செயலும் வலிமை மிக்கதாக இருக்கட்டும். நீங்கள் பலவீனமாக இருக்கும்போதுதான் பயம் பிறக்கிறது. பயம் இருக்கும் இடத்தில் அடிமைத்தனம் பிறக்கிறது. ஆனால் உங்களுக்குள் இருக்கும் அந்த வீரச் சிங்கத்தை நீங்கள் எழுப்பிவிட்டால் பயம் உங்களை கண்டு ஓடும். நினைவில் கொள்ளுங்கள், வலிமையே சொர்க்கம், பலவீனமே நரகம். இன்று இந்த நொடையே முடிவெடுங்கள். நீங்கள் பலவீனமான ஆட்டுக்குட்டியாக சாகப் போகிறீர்களா அல்லது பலம் பொருந்திய சிங்கமாக ஆளப்போகிறீர்களா? 2வது ரகசியம், வெற்றிக்கோட்டையின் அஸ்திவாரம், தன்னம்பிக்கை. சுவாமி விவேகானந்தர் ஒரு புரட்சிகரமான கருத்தைச் சொன்னார். பழைய மதம் சொன்னது கடவுளை நம்பாதவன் நாத்திகன் என்று. ஆனால் புதிய மதம் சொல்கிறது தன் மீது நம்பிக்கை இல்லாதவனே உண்மையான நாத்திகன் என்று. யோசித்துப் பாருங்கள் நண்பர்களே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 30 முக்கோடி தேவர்களையும் நீங்கள் நம்பலாம், உங்கள் கையில் இருக்கும் ரேகைகளை நம்பலாம், உங்கள் ஜாதகத்தை நம்பலாம். ஆனால் உங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் இந்த உலகில் உள்ள எந்த சக்தியாலும் உங்களை காப்பாற்ற முடியாது. தன்னம்பிக்கை என்பது ஏதோ ஒரு வெற்று வார்த்தை அல்ல, அது உங்களுக்குள் இருக்கும் தெய்வீகத் தன்மையை நீங்கள் உணர்வது. என்னால் முடியாது, எனக்கு அந்த தகுதி இல்லை, நான் ஒரு சாதாரணமானவன் என்று சொல்வது உங்களுக்கு நீங்களே இழைக்கும் மிகப்பெரிய துரோகம். ஒரு கடலில் இருக்கும் ஒவ்வொரு துளிக்கும் அந்த பெருங்கடலின் சக்தி இருக்கிறது. அதே போல இந்த பிரபஞ்சத்தின் அத்தனை ஆற்றலும் உங்களுக்குள் புதைந்து கிடக்கிறது. ஒரு வைரமானது மண்ணுக்குள் கிடக்கும் வரை வெறும் கல்தான். அதை செதுக்கினால்தான் அதன் மதிப்பு தெரியும். அதே போல உங்கள் நம்பிக்கையை நீங்கள் செதுக்கத் தொடங்கும் போதுதான் உங்கள் மதிப்பு உலகிற்கு தெரியும். சந்தேகம் என்பது ஒரு புற்றுநோய் போன்றது. ஒரு காரியத்தை செய்யும்போது ஒருவேளை தோற்றுவிட்டால் என்ன செய்வது என்ற ஒரு சின்ன சந்தேகம் உங்கள் மனதில் நுழைந்தால் கூட அது உங்கள் மொத்த உழைப்பையும் அழித்துவிடும். வெற்றி பெற்றவர்களுக்கும் தோற்றவர்களுக்கும் உள்ள ஒரே வித்தியாசம் திறமை அல்ல, அது நம்பிக்கை மட்டும்தான். அவர்கள் விழுந்தபோது ஏழ முடியும் என்று நம்பினார்கள். நீங்கள் விழுந்தபோது முடிந்துவிட்டது என்று நினைத்தீர்கள். உங்கள் பயங்களை சுட்டெறியுங்கள்.
கண்ணாடியின் முன் நின்று உங்கள் கண்களை பார்த்துச் சொல்லுங்கள், நான் தனித்துவமானவன், என்னால் எதையும் சாதிக்க முடியும் என்று. நீங்கள் உங்களை ஒரு சிங்கமாக நம்பினால் மட்டுமே உங்களால் வேட்டையாட முடியும். உங்களை ஒரு வெற்றியாளனாக உலகம் பார்க்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் முதலில் உங்களை ஒரு வெற்றியாளனாக நீங்கள் பார்க்கத் தொடங்குங்கள். உங்கள் மீதான நம்பிக்கை இமயமலையை விட உயரமாக இருக்கட்டும். வெற்றிக்கான 3வது ரகசியம் ஒரு மகாசக்தி, ஒரே ஒரு இலக்கு, ஒரே ஒரு சிந்தனை. விவேகானந்தர் சொன்ன அந்த தங்கமான வரிகள் உங்கள் காதுகளில் எப்போதும் ஒலித்துக் கொண்டே இருக்கட்டும். ஒரு கருத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த ஒரு கருத்தையே உங்கள் வாழ்க்கையாக ஆக்குங்கள். அதை பற்றியே கனவு காணுங்கள். அதை பற்றியே சிந்தியுங்கள். அந்த ஒரு கருத்தையே உங்கள் இரத்தத்திலும் தசையிலும் நரம்புகளிலும் ஓடவிடுங்கள். மற்ற எல்லா எண்ணங்களையும் ஓரங்கட்டிவிட்டு அந்த ஒரு இலக்கை மட்டும் பின்தொடருங்கள். இதுதான் வெற்றிக்கான ஒரே வழி. நண்பர்களே, உங்கள் தோல்விக்கு காரணம் திறமையில்லாமை அல்ல, உங்கள் கவனம் சிதறிக் கிடப்பதுதான். ஒரு சாதாரண சூரிய ஒளி எல்லா இடங்களிலும் பரவி கிடக்கும்போது எதையும் எரிப்பதில்லை. ஆனால் அதே ஒளியை ஒரு பூத கண்ணாடி மூலம் ஒரே இடத்தில் குவித்தால் அது காகிதத்தையே எரித்து சாம்பலாக்கும். உங்கள் மனமும் அப்படிப்பட்டதுதான். 1000 விஷயங்களில் உங்கள் கவனத்தை சிதறவிட்டால் நீங்கள் ஒரு சாதாரண மனிதன். ஆனால் ஒரே ஒரு இலக்கில் உங்கள் மனத்தை குவித்தால் நீங்கள் ஒரு சூப்பர்மேன். இன்றைய உலகம் உங்கள் கவனத்தை திருடக் காத்திருக்கிறது. சமூக வலைதளங்கள், தேவையில்லாத அரட்டைகள், தேவையற்ற பொழுதுபோக்குகள் என உங்கள் ஆற்றல் வீணாகிக் கொண்டிருக்கிறது. காலையில் எழுந்ததும் உங்கள் இலக்கை பற்றி சிந்திக்கிறீர்களா? இரவு தூங்கும் முன் அதை அடைவதற்கான வழியை யோசிக்கிறீர்களா? உங்கள் ஒவ்வொரு மூச்சும் உங்கள் கனவை சார்ந்திருக்க வேண்டும். ஏன் தோற்கிறோம் தெரியுமா? ஒரு வேலையை செய்யும்போது இன்னொரு வேலையை பற்றி பேசுவதால், விளையாடும்போது படிப்பை பற்றியும் படிக்கும்போது விளையாட்டை பற்றியும் சிந்திப்பதால் நம் மனம் ஒருபோதும் முழுமையாக ஒரு இடத்தில் இருப்பதில்லை. எவன் ஒருவன் இந்த நொடி, இந்த நிமிடம் நான் செய்யும் இந்த செயல் மட்டும்தான் என் உலகம் என்று முழுமையாக ஈடுபடுகிறானோ அவனை தோற்கடிக்க இந்த பிரபஞ்சத்தில் எவராலும் முடியாது. உங்கள் கனவு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒரு பிசினஸ் தொடங்குவதாக இருக்கலாம், ஒரு தேர்வில் வெற்றி பெறுவதாக இருக்கலாம், அல்லது ஒரு கலையில் சிறந்தவராக வருவதாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அதில் உங்கள் ஆன்மாவை கொடுங்கள். இது கிடைக்காவிட்டால் எனக்கு வேறு வழியே இல்லை என்று ஒரு வெறியோடு செயல்படுங்கள். ஒரு கழுகு தன் இரையை எப்படி குறிவைக்குமோ அப்படி உங்கள் இலக்கை குறிவையுங்கள். இடது பக்கம் பார்க்காதீர்கள், வலது பக்கம் திரும்பாதீர்கள். நேராக உங்கள் இலக்கை நோக்கி பாயுங்கள். அந்த ஒருமுகத்தன்மை உங்கள் கையில் இருந்தால் இந்த உலகம் உங்கள் காலடியில். 4வது ரகசியம் அமைதிக்குள் ஒளிந்திருக்கும் மகாசக்தி, தியானம். பலர் நினைக்கிறார்கள் தியானம் என்பது ஏதோ காட்டில் அமர்ந்து செய்பவர்களுக்கு மட்டும் என்று. இல்லை நண்பர்களே, தியானம் என்பது ஒரு போர்வீரன் தனது வாளை கூர் தீட்டுவதைப் போன்றது. சுவாமி விவேகானந்தர் சொன்னார், தியானம் என்பது உங்கள் மனதை ஒருமுகப்படுத்தி உங்களுக்குள் இருக்கும் அந்த தெய்வீக சக்தியை வெளிக்கொண்டு வரும் ஒரு ரசாயன மாற்றம். ஏன் உங்கள் வாழ்க்கை குழப்பமாக இருக்கிறது? ஏன் உங்களால் ஒரு முடிவை சரியாக எடுக்க முடிவதில்லை? உங்கள் மனம் ஒரு அடங்காத குதிரையைப் போல ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த குதிரையை அடக்கும் கடிவாளம்தான் தியானம். ஒரு குளம் அமைதியாக இருந்தால்தான் அதில் உங்கள் முகம் தெளிவாக தெரியும். உங்கள் மனம் அமைதியாக இருந்தால்தான் உங்கள் வாழ்க்கையின் பாதையும் உங்கள் இலக்கும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். விவேகானந்தர் அதிகாலையில் எழுந்து தியானம் செய்வதை பற்றி ஏன் இவ்வளவு வலியுறுத்தினார் தெரியுமா? சூரியன் உதிக்கும்போது இந்த பிரபஞ்சத்தில் ஒரு அபூர்வமான ஆற்றல் பரவி கிடக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் அமைதியாக அமர்ந்து உங்கள் சுவாசத்தை கவனிக்கும்போது உங்கள் மூளை ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரைப் போல வேலை செய்யத் தொடங்கும். உங்கள் நரம்பு மண்டலம் சுத்தமாகும். எதைக் கண்டும் அஞ்சாத ஒரு மன உறுதி உங்களுக்குள் தானாகவே பிறக்கும். தியானம் என்பது கண்ணை மூடிக்கொண்டு சும்மா அமர்ந்திருப்பது அல்ல. அது உங்கள் எண்ணங்களை நீங்கள் வேட்டையாடும் கலை. ஒரு நாளைக்கு வெறும் 10 நிமிடங்கள் ஒதுக்குங்கள். உலகத்தை மறந்து, உங்கள் செல்போனை மறந்து, உங்களைச் சுற்றியிருக்கும் சந்தத்தங்களை மறந்து உங்களுக்குள் இருக்கும் அந்த நிசப்தத்தை கவனியுங்கள். அப்போதுதான் உங்களுக்கு தெரியும், நீங்கள் வெறும் சதையும் எலும்பும் கொண்ட சாதாரண உருவம் அல்ல. நீங்கள் முடிவில்லாத ஆற்றல் கொண்ட ஒரு பேரண்டம். பயமா? தியானம் செய்யுங்கள். கோபமா? தியானம் செய்யுங்கள். தோல்வி மனப்பான்மையா? தியானம் செய்யுங்கள். அமைதியான மனதிற்கு முன்னால் எப்பேற்பட்ட சவாலும் தூசியாக பறந்துவிடும். நான் யார் என்ற கேள்விக்கு உங்களுக்குள் விடை கிடைக்கும்போது நீங்கள் ஒரு சாதாரண மனிதனாக இருக்க மாட்டீர்கள். நீங்கள் ஒரு ஞானியாக, ஒரு வீரனாக, ஒரு சாதனையாளனாக உருவெடுப்பீர்கள். அந்த மகா சக்தியை உங்களுக்குள் உணரத் தயாராகுங்கள். 5வது ரகசியம் விவேகானந்தர் உலகிற்கு சொன்ன மிக ஆழமான ஒரு உண்மை. உங்களுடன் நீங்களே பேசுங்கள். விவேகானந்தர் சொன்ன அந்த வரிகளை மீண்டும் ஒரு முறை நினைவூட்டுகிறேன். ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது உங்களுடன் நீங்களே பேசிக்கொள்ளுங்கள். இல்லையெனில் இந்த உலகத்தில் உள்ள ஒரு சிறந்த மனிதருடன் பேசுவதை நீங்கள் இழக்க நேரிடும். உங்கள் காதுகளில் விழும் மிக முக்கியமான குரல் எது தெரியுமா? அது உங்கள் நண்பனின் குரலோ, பெற்றோரின் குரலோ, அல்லது உங்கள் எதிரியின் குரலோ அல்ல. அது உங்களுக்குள்ளிருந்து ஒலிக்கும் உங்கள் உள்மனதின் குரல். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்?
நாள் முழுவதும் மற்றவர்களிடம் பேசுகிறோம், தேவையில்லாத அரட்டைகளில் நேரத்தை வீணாக்குகிறோம். ஆனால் நம்முடன் நாம் பேசுவதே இல்லை. யோசித்துப் பாருங்கள், நீங்கள் உங்களுக்குள் என்ன சொல்லிக் கொள்கிறீர்கள்? என்னால் முடியாது, எனக்கு ராசியே இல்லை, நான் ராசி இல்லாதவன் என்று உங்களுக்குள் நீங்களே எதிர்மறையாக பேசினால் உங்கள் மூளை அதை ஒரு கட்டளையாக ஏற்றுக்கொண்டு உங்களை தோல்வியடையச் செய்யும். உங்கள் மனம் ஒரு விளைநிலம் போன்றது. அதில் நீங்கள் விதைக்கும் வார்த்தைகள்தான் எண்ணங்களாக வளரும். நீங்கள் ஒரு வெற்றியாளனாக மாற வேண்டுமானால் முதலில் உங்களிடம் நீங்கள் ஒரு வெற்றியாளனைப் போல பேச வேண்டும். கடினமான சூழ்நிலைகள் வரும்போது ஐயோ முடிந்தது என்று சொல்லாமல், இதை நான் எப்படி சமாளிக்கப் போகிறேன், என்னிடம் இதற்கான வலிமை இருக்கிறது என்று உங்களிடம் நீங்கள் உரையாடுங்கள். தனிமை என்பது பயப்பட வேண்டிய விஷயம் அல்ல, அது உங்களை நீங்கள் சந்திக்கும் ஒரு பொற்காலம். ஒரு நாளைக்கு 15 நிமிடங்கள் ஒதுக்குங்கள். உங்கள் கண்ணாடியை பார்த்து பேசுங்கள். நீ வீரமானவன், உன் பலவீனம் எது என்று உனக்கு தெரியும், அதை நீயே சரி செய்வாய் என்று உங்களுக்கு நீங்களே அறிவுரை சொல்லுங்கள். வெளிநாட்டில் இருக்கும் ஒரு ஆலோசகரை விட உங்களுக்குள் இருக்கும் அந்த விவேகானந்தர் உங்களுக்கு சிறந்த வழிகாட்டுவார். ஒரு மனிதன் தன்னை தானே ஊக்கப்படுத்திக் கொள்ளத் தொடங்கிவிட்டால் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் எந்த சக்தியாலும் அவனை சோர்வடையச் செய்ய முடியாது. நீங்கள் உங்களுக்கே நல்ல நண்பனாக இருங்கள், உங்களுக்கே சிறந்த வழிகாட்டியாக இருங்கள். உங்களுக்குள் இருக்கும் அந்த மேதையை தட்டி எழுப்புங்கள். சுய உரையாடல் என்பது தற்பெருமை அல்ல, அது உங்கள் ஆன்மாவின் பலத்தை நீங்களே அங்கீகரிப்பது. 6வது ரகசியம், பிரபஞ்சத்தின் ஆற்றலை உங்கள் உடலுக்குள் கொண்டு வரும் மகாகலை சுவாசம். சுவாமி விவேகானந்தர் மூச்சு பயிற்சியை வெறும் உடற்பயிற்சியாக பார்க்கவில்லை, அதை ராஜயோகம் என்றார். அவர் சொன்னார், சுவாசம் என்பது உங்கள் உடலின் இயந்திரத்தை இயக்கும் மின்சாரம். அதை எவன் ஒருவன் கட்டுப்படுத்துகிறானோ அவன் தன் மனதையே கட்டுப்படுத்துகிறான். நாம் ஏன் இவ்வளவு சீக்கிரம் சோர்வடைகிறோம்? ஏன் ஒரு சிறிய பிரச்சனை வந்தவுடனேயே பதட்டமடைகிறோம்? ஏனென்றால் நாம் சுவாசிக்க மறந்துவிட்டோம். கவனித்துப் பாருங்கள், நீங்கள் கோபமாக இருக்கும்போது உங்கள் மூச்சு வேகமாக இருக்கும், நீங்கள் அமைதியாக இருக்கும்போது உங்கள் மூச்சு சீராக இருக்கும். அப்படியானால் உங்கள் மூச்சை கட்டுப்படுத்தினால் உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியும் என்பதுதானே உண்மை. விவேகானந்தர் வலியுறுத்திய பிராணாயாமம் என்பது உங்கள் நுரையீரலில் காற்றை நிரப்புவது மட்டுமல்ல, உங்கள் நரம்பு மண்டலத்தை சுத்திகரிப்பது. எவன் ஒருவன் ஆழ்ந்த சுவாசத்தை மேற்கொள்கிறானோ அவனது இரத்தத்தில் ஆக்சிஜன் பாயும், மூளை சுறுசுறுப்படையும், முகம் தேஜஸ் பெறும். உங்கள் உடலில் இருக்கும் பிராண சக்தி சீராக இருந்தால் எந்த நோயும் உங்களை அண்டாது, எந்த பயமும் உங்களை நெருங்காது. இன்றே ஒரு சபதம் எடுங்கள். தினமும் காலையில் 5 நிமிடங்கள் நேராக நிமிர்ந்து அமர்ந்து உங்கள் சுவாசத்தை ஆழமாக இழுத்து மெதுவாக விடுங்கள். அந்த மூச்சு உங்கள் உடலின் ஒவ்வொரு செல்லுக்கும் புத்துயிர் தருவதை உணருங்கள். பதற்றம் வரும்போது, பயம் உங்களை சூழும் போது நீண்ட மூச்சை இழுத்து விடுங்கள். உங்கள் மனக்குழப்பம் கதிரவனைக் கண்ட பனி போல மறையும். சுவாசம் என்பது உங்கள் உயிர் நாடி, அதை அலட்சியப்படுத்தாதீர்கள். உங்கள் மூச்சு சீராக இருந்தால் உங்கள் எண்ணம் சீராகும். உங்கள் எண்ணம் சீராக இருந்தால் உங்கள் வாழ்க்கை சீராகும். பிரபஞ்சத்தின் மகாசக்தி உங்கள் மூச்சின் வழியாக உங்களுக்குள் நுழைய காத்திருக்கிறது. அதை உள்வாங்க தயாராகுங்கள். அந்த பிராண சக்திதான் உங்கள் உள்ளிருக்கும் சிங்கத்தை கர்ஜிக்க வைக்கும் எரிபொருள். 7வது ரகசியம், ஒரு மனிதனை மகானாகவும் சாதனையாளனாகவும் மாற்றும் இறுதி ஆயுதம் ஒழுக்கம் மற்றும் ஆளுமை. சுவாமி விவேகானந்தர் சொன்னார், கல்வி என்பது வெறும் தகவல்களை திணிப்பது அல்ல, அது மனிதனை உருவாக்குவது மற்றும் ஒழுக்கத்தை வளர்ப்பது. உங்கள் கையில் கோடிக்கணக்கில் பணம் இருக்கலாம், உலகமே வியக்கும் திறமை இருக்கலாம், ஆனால் உங்களிடம் ஒழுக்கம் என்ற ஒன்று இல்லை என்றால் நீங்கள் ஒரு வெறும் பூஜ்யம். ஒழுக்கம் என்பது ஏதோ சட்டங்கள் அல்ல, அது உங்கள் எண்ணங்களின் தொகுப்பு. நீங்கள் மீண்டும் மீண்டும் எதை சிந்திக்கிறீர்களோ அதுவே உங்கள் செயலாகிறது. உங்கள் செயல் பழக்கமாகிறது. உங்கள் பழக்கமே உங்கள் ஒழுக்கமாக மாறுகிறது. ஒரு கட்டிடத்தின் உறுதி அதன் அஸ்திவாரத்தில் இருக்கிறது. ஒரு மனிதனின் உறுதி அவனது ஆளுமையில் இருக்கிறது. மற்றவர்கள் பார்க்காத போதும் நீங்கள் நேர்மையாக இருக்கிறீர்களா? தோல்வி வரும்போது உங்கள் கொள்கைகளை விட்டுக் கொடுக்காமல் நிற்கிறீர்களா? அதுதான் உங்கள் உண்மையான ஆளுமை. விவேகானந்தர் கேட்டது வெறும் இளைஞர்களை அல்ல, இரும்பை போன்ற தசைகளும் எஃப்கை போன்ற நரம்புகளும் எதற்கும் அஞ்சாத ஒரு மனமும் கொண்ட வீரர்களை. இன்று முதல் உங்கள் பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்கட்டும், உங்கள் செயலில் ஒரு நேர்மை இருக்கட்டும். மற்றவர்கள் உங்களை மதிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் முதலில் நீங்கள் மதிக்கத்தக்க ஒரு மனிதனாக மாறுங்கள். இதுவரை நாம் பார்த்த இந்த 7 ரகசியங்களும் வெறும் வார்த்தைகள் அல்ல, இவை உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகும் ஆயுதங்கள். பலமே வாழ்வு, தன்னம்பிக்கை, ஒருமுகப்படுதல், தியானம், சுய உரையாடல், மூச்சு ஆற்றல் மற்றும் உயர்ந்த ஒழுக்கம். இந்த 7ஐயும் உங்கள் கவசமாக மாற்றிக்கொள்ளுங்கள். இனி நீங்கள் ஒரு சாதாரண மனிதன் அல்ல. உங்களுக்குள் உறங்கிக் கொண்டிருந்த அந்த சிங்கம் இப்போது விழித்துக் கொண்டது. இனி உங்கள் பாதையில் தடைகள் இருக்காது, படிக்கட்டுகள் தான் இருக்கும். தோல்விகள் உங்களைக் கண்டு பயப்படும். எழுந்து நில்லுங்கள், விழித்துக் கொள்ளுங்கள். உங்கள் இலக்கை அடையும் வரை நிறுத்தாதீர்கள். இந்த வீடியோ உங்கள் இரத்தத்தை கொதிக்க வைத்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் இதை பகிருங்கள். அவர்களுக்கும் ஒரு விவேகானந்தர் தேவைப்படலாம். அடுத்த ஒரு அதிரடி வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை சிங்கமாக கர்ஜியுங்கள்.